பிரகாரமாக உள்ள காரியத்தை தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஜனங்களுக்கு அது தேவையான பாஸ்டர்களை ஊழியக்காரர்களை எடுத்துக்கிறாங்க. அது எப்படின்னா நம்ம பைபிளில் இருக்கு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அப்போ அந்த இப்போ நம்ம செய்கிற தொழுகை, நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே பணம் வந்தால் போதும். இப்போ கடவுளுக்கு பிரியமாக என்ன செய்யணுமோ செய்திடலாம். பட் ஆனால் அவர் சப்ளை பண்ணுறது பணமாக இருக்கு. அது ஊழியக்காரரும் அவரை பின்பற்றுகளும் செய்கிற பெரிய முட்டாள்தனம். அங்கே விசுவாசத்துக்கு இடம் இல்லை. அப்போ அந்த விசுவாசத்தை கண்ணோட பார்த்தாதான் ஞானம் உண்டாகும். விசுவாச கண்ணோட பார்த்தாதான் ஆன்மீகம் வளரும். இவங்க சரீர பிரகாரமாக உள்ளதுக்கு என்ன தேவையோ மேக்சிமம் அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த யுக்திகளை படித்து கொடுக்குறாங்க. அந்த யுக்திகளை ஜனங்கள் கற்றுக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதில்லை. ஆத்மா உண்டு, அதுக்கு என்ன செய்யணும், அது ரட்சிக்கப்படணும், அது பாவத்திலேருந்து வெளியே வரணும், அது ஆண்டவரோட தொடர்பு உள்ளணும்னு உள்ள எந்த காரியத்தையும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அப்படி ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தா இந்த ஜனங்கள் போகவும் போகாது. அவங்களுக்கு அது வேண்டாம், சரீரத்துக்குள்ளது வேணும், அதுக்காக போறாங்க. அதனால தங்களுக்கு இஷ்டமான ஊழியர்களை தேடிக்கிறாங்க. அதனால அவங்க விழுந்து போறாங்க. இதுதான் உண்மை. இப்போ அந்த நம்ம ஏற்கனவே தியானித்துட்டு இருந்த சித்தர்கள் அப்படி செய்திருந்தாங்கன்னா அன்னைக்கு அவங்க பெரிய பணக்காரங்களா ராஜாக்களா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா சாதாரண மனுஷனோட அதிக ஞானமும் அதிக அறிவும் யுக்தியும் எல்லாம் உள்ளவங்க. அவங்க அந்த நோய் கண்டுபிடிச்சு அதை பிசினஸா பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாரும் அவங்ககிட்ட போயிருப்பாங்க. கோடிக்கிட்ட ஜனங்கள். முக்கியமான விஷயம் தான் நீங்க இப்ப சொன்னது. அதாவது மக்கள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஊழியக்காரர்கள் சரி, மக்களும் சரி, முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னாலும், நீ உன் கையின் பிரயாசத்தால் உழைத்து அந்த நிலத்தை பண்படுத்தி உனக்கு சாப்பிடணும். நீ வந்து அதில் வந்து விளையிற காய்கறிகளை எடுத்து நீ சாப்பிடணும் தான். அதாவது உழைக்கணுங்கிறது ஆண்டவர் எந்த காலத்துல அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆமா, நீங்க வலைய போடு, இங்க போடுங்கன்னு சொல்றாரு, அங்க போடுங்கன்னு சொல்றாரு. நீங்க போயிட்டு நல்ல கை கால் நல்ல திடாட்டமா இருக்கும்போது உழைக்கணும், உழைச்சி நீங்க வருமானத்தை ஈட்டுங்கன்னு நல்லாவே சொல்லியிருக்காரு. ஆனா இதுல ஒரு மிஸ்டேக் என்ன நடக்குதுன்னா, நான் ஊழியம் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊழியத்துல எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம்னு ஐடியா பண்றாங்க இந்த இன்னைக்கு உள்ள ஊழியக்காரர்கள். அது ஒரு பெரிய தவறு. நீ வந்து உழைப்புங்கிறது வேற. காலையில 5 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீ உழைப்பு வேலை செய். அதுல வந்து நீ வருமானத்தை பெருக்கிக்க. 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல நீ கூட்டம் போடு, மீட்டிங் போடு, ஆண்டவரை பத்தி பேசு, ஊழியம் செய். என்ன அது இல்லாம காலையில இருந்து ஆரம்பிச்சு ஒருத்தருக்கு போனை போட்டு எங்களுக்கு வந்து பங்காளர் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், தசம பாகம், என்ன இந்த மாதிரி ஒரு மக்கள் உழைக்கிற மக்கள் கிட்ட இருந்து நாங்க உங்களை பரலோகத்துக்கு வழி நடத்துகிறோம், ஆண்டவருக்கு கிட்ட உங்க கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரங்களை பண்ணி ஊழியம் சொல்ற காரியத்தை வச்சு சம்பாதிக்க நினைக்கிறாங்க. இது ஒரு பெரிய தப்பு. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி சித்தர்கள் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கும் வந்து தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் தரித்திரருக்கு இலவசமா அப்படி கொடுத்துக்கிட்டு ஆண்டவரே போதும் அப்படின்னு சன்னியாசியா துறவரம் பூண்டு சுத்திக்கிட்டு இருக்கிற நிறைய சாமியார்கள் இல்ல சித்தர்களை நம்ம இன்னைக்கும் கூட பார்க்கலாம். இது உண்மை, சத்தியம். இது வேணும்னு நீங்க வந்து சில இடங்களை போய் பார்க்கும்போது அந்த சித்தர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. துறவரம் கொண்டு சொத்து சோகம் பணம் போல் எதுவுமே வேண்டாங்கிற ஒரு மனநிலைய அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஆட்களை நம்ம பார்க்கலாம். அது சத்தியமா இந்த கிறிஸ்தவ ஊழியங்கள்ல அது இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பட்ட அந்த சித்தர்களை நம்ம வருங்காலங்கள்ல அவங்க பேட்டி போட்டு கண்டு நம்ம இதுல வெளிப்படுத்தலாம். நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச ஒரு இதே மாதிரி ஒரு சாமியார் வந்து என்னுடைய ஆபீஸ்க்கு வந்தாரு. என்னுடைய போட்டோ, அந்த ஜீசஸ் போட்டோலாம் பார்த்துட்டு அவர் வந்து 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல இந்த அன்பு சம்பந்தப்பட்ட வசனங்களை பாராம சொன்னார். இவருக்கு எப்படி அந்த அவர் வந்து திருவண்ணாமலையில் உள்ள சாமியார், இவர் எப்படி இந்த கிறிஸ்தவ பைபிளை பத்தி தெரியும்னு அவர் கேட்கும்போது அவர் சொன்னார், அவங்களுடைய மனசுல ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதின்னா அவரு இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து ஒரு ஆன்மீகவாதி.
ஆனா கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஒரு கடவுள், இவர் வந்து எது கேட்டாலும் தருவாரு அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு இருக்குது. கடவுளா நினைச்சா கூட பரவாயில்ல, அவர் ஒரு ஏஜென்ட், கிறிஸ்துவ ஒரு ஏஜென்டா நினைச்சு அவரை பிளேஸ் பண்ணா போதும். அதுதான் அவர் பணத்தை தருவார். கிறிஸ்துவையும் கடவுளையும் என்னன்னா, கேட்டா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா. அந்த வசனத்தை இவங்க உலக ஆசீர்வாதங்களுக்கு கரெக்டா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டா தருவாரு அப்படின்னு நினைச்சுதான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை முறையை ஒரு தப்பான வாழ்க்கை முறையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் படிக்க போகணும்னா நீங்க மேத்ஸ் குரூப் எடுக்கணும். மேத்ஸ் குரூப் எடுக்காம சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு நான் இன்ஜினியரிங் போகணும், இல்லாட்டி மேத்ஸ் குரூப் எடுத்துட்டு நான் வந்து டாக்டருக்கு போகணும், எம்பிபிஎஸ் படிக்க போகணும் அப்படின்னு நினைச்சு வந்து கடவுள்கிட்ட கேட்கறது. ஏன்னா அப்புறம் கடவுள் மாத்தி கொடுத்துருவாரா, காலேஜை மாத்தி கொடுப்பாரா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் போனா அதுக்கு சின்ன வயசுல இருந்து மேத்ஸ் படிச்சுட்டே வரணும். படிச்சுட்டு அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன், அது வந்து இந்த உலக வாழ்க்கைக்குரிய காரியம். நீங்க சொன்னதுல இன்னொரு ஞாபகம் சொல்றேன். இப்ப எக்ஸாம் எழுத போற ஜனங்களுக்காக, பிள்ளைங்களுக்காக பிரேயர் வச்சிருக்காங்க. அவங்க என்ன ஜபிக்கிறாங்கன்னா அது கேட்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் இவங்க படிச்சிருப்பாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. படிக்காமல் இருந்தாலும் இவங்களுக்கு ஒருக்காக ஜபிக்கிறது, இவர்களோடு கூட நீர் போகணும், போய் கூட இருந்து கையை பிடிச்சு எழுதணும். இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, எழுதணும். அப்போ ஆண்டவரை அநியாயம் பண்றவரா இவங்க சித்தரிக்கிறாங்க. படிக்காத பிள்ளைக்கு அங்க போய் கூட இருந்து அவரு தப்பாட்டு ஒரு காரியத்தை செய்து, மற்ற ஏற்கனவே படிச்சிருக்க பிள்ளைகள் அதோட அந்த அறிவு கொண்டு ஞானம் கொண்டு எழுதும். அதையும் மிஞ்சி இவர் போய் இந்த பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்து மார்க் கொடுத்து வாங்கி கொடுக்கணும். அவரை ஒரு அநீதி உள்ளவரா தான் அவரை சித்தரிக்க முயற்கிறாங்க. அவர்கிட்ட வந்து இப்படி வாங்கணும்னு முயற்சிக்கிறாங்க. அது மாதிரி உலக பிரகாரமா காரியத்துல பிசினஸ் அந்த மாதிரி இதெல்லாம் லஞ்சம் கொடுக்கணும், எப்படியாவது என்ன செய்தாலும் பணமா அது எனக்கு வரணும். அப்போ அதுக்காக ஊழியர்களை சேர்த்து அந்த மாதிரி பிசினஸ்ல லாபம் வர்றதுக்காக ஊழியம் நடத்துறாங்க. ஒன்லி அவங்களுக்கு யுக்திகளை சொல்லி கொடுக்கறது, வியாபாரிகளுக்கான ஜப கூட்டம். ஆமா. அப்ப அது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத காரியம். ஆண்டவர் சரீரத்தை பற்றி கவலைப்படாதன்ட்டார்ல, அதோட முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவர்களுக்கும் நாம பிழைப்போடுகிறார், அவரை போஷிக்கிறார். நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கடமைகளை செய்தா போதும். ஏன்னா உங்களை கடமைகளை செய்தாலே உங்களுக்கு போஷிப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாரு. அது இல்லாம இவங்க வந்து சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்றது, ஏன்னா ஆசாகணும்னு ப்ரேயர் பண்றது, இந்த வேலை கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்றது, இந்த காரியம் நடந்துடணும்னு ப்ரேயர் பண்றது, இந்த மாதிரி ஒரு தவறான மக்களை வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க. அதுக்கு காரணம் அந்த ஊழியக்காரர்கள் தான். ஊழியக்காரர்கள் அதுக்காக ஜப கூட்டங்கள் நடத்தி, வணிகர்களுக்கான ஜப கூட்டம், மருத்துவர்களுக்கான ஜப கூட்டம், இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. நான் ஒரு மருத்துவராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிளினிக்ல காலையில் போய் உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்துட்டு யாருமே பேஷண்ட் வரலன்னா எனக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, இந்த ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஏதாவது வியாதி வராதா, இவங்க நம்ம கிளினிக் வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அன்னையிலிருந்து நான் இந்த கிளினிக் போற பழக்கத்தையே விட்டுட்டேன். இனிமேல் நம்ம கிளினிக்கே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ ஆன்மீகத்துல மருந்தே இல்லாம குணப்படுத்தணும், என்ன எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம 5 பைசா செலவு இல்லாம நம்ம குணப்படுத்துற கலையை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் எல்லாருக்கும். அது ஒரு வித்தை இருக்குது. அது ஆன்ம பலத்தால அந்த கியூர் பண்ற அந்த விஷயத்த நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரோட பேசி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் ஆத்மாவுக்காக அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுதான் அதாவது சொல்லியிருக்காரு, இப்போது நான் என்னுடைய சரீரத்தை அடக்கி ஆளுகிறேன், அவருடைய ஆத்மா அடக்கி ஆளுகிறது. இது ரோமர்ல அவர் 7ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் என்னுடைய பாவத்தெல்லாம் போக்குறதுக்கு முயற்சி பண்ணேன், நான் தோற்று போனேன். என்னுடைய சரீரத்துல இருக்கிற அந்த பிரமாணம் என்னை பாவம் செய்ய தூண்டுகிறது, ஆத்மாவை அது அலோவ் பண்றதில்லை. அப்ப ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அவர் சொல்றாரு, நான் இப்போ என்னோட சரீரத்தை அடக்கி ஆளுகிறேன். இந்த நிலைமைக்கு வரணும். ஆண்டவர்கிட்ட விலை எடுத்து நம்ம சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். சரீரம் சொல்றபடி எல்லாம் கேட்க கூடாது.
அந்த நிலைமைக்கு ஜனங்களை வழிநடத்தும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இன்னும் சொன்ன மாதிரி இந்த பக்தி மார்க்கத்து வாழ்க்கையும் மக்கள் வாழ்றாங்க. இப்போ அதுல இருந்து விடுபட்டு ஒரு குரூப் சன்னியாசியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சொந்த வீடு இருக்காது, சொந்த காரோ பங்களாவோ எதுவுமே இருக்காது, சொந்த பந்தங்களை கூட விட்டுருவாங்க. விட்டுட்டு வந்து தனிமையா எந்த நேரமும் தன்னுடைய ஆத்மாவை ஆண்டவருடைய பரமாத்மா பரமபிதாவோட இணைச்சி அவங்க ஆத்மாவும் ஆண்டவருடைய ஆத்மாவும் ஒன்னாவே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பல விதமான சக்திகள் அவங்களுக்கு கிடைக்கும், பலவிதமான காரியங்கள் அவங்க வந்து வர மாதிரி பெற்றுக்கொண்டு அதை வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பணம் இல்லைன்னு கவலைப்பட மாட்டாங்க, அந்த சாப்பாடு இல்லைன்னு கூட கவலைப்பட மாட்டாங்க. அவங்க சாப்பாடு இல்லாட்டி கூட உபவாசமா இருந்து அவங்க வந்து ஆண்டவரோட நெருங்கிற அந்த ஒரு காரியத்தை செய்வாங்க. அதுக்கு வந்து பேரின்பம்னு சொல்லி நம்ம செய்யுள் பாடல்கள்ல வந்து நிறைய புலவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது பேரின்பம், சிற்றின்பம், பேரின்பம். சிற்றின்பம்ங்கிறது சரீர பிரகாரமான காரியம், பேரின்பம்ங்கிறது நம்ம ஆத்மாவை ஆண்டவரோட இணைக்கின்ற ஒரு கலை. அதுதான் இவங்க வந்து யோகம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நம்ம ஆத்மாவை ஆண்டவரோட இணைக்கக்கூடிய கலையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். அதை கத்துக்கிட்ட போதுதான் உங்களுக்கு அந்த பிராக்டிஸை நம்ம செய்யும் போதுதான் உங்களுக்கு இந்த சரீர வாழ்க்கையில இருந்து விடுபட முடியும். இந்த சரீர ஆசாபாசங்கள், உலக பற்றுக்கள், உலக மாயைங்கிறது உங்களுக்கு அப்பதான் புரியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பைபிளே புரிய ஆரம்பிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு? அவரு சரீர வாழ்க்கையை வாழ்ந்தவர் அல்ல, அவரு வந்து ஆத்ம வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஒரு பாடி கான்சியஸ் மேன் இல்ல, அவர் வந்து சோல் கான்சியஸ் மேன். ஆத்மாவுக்கான காரியங்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சரீரத்துக்கான எந்த காரியத்தையும் அவர் சொல்லல. அவர் சொன்ன வழிமுறைகள் காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்மாவை சுத்தப்படுத்துறது, ஆத்மாவை ஆண்டவருடைய பரமாத்மாவோட இணைக்கிற காரியங்கள் தான் அவரு சொல்லியிருக்காரு. அது வந்து டோட்டலா இந்த பாடி கான்சியஸ் பீப்புள், சரீர வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அது புரியவே புரியாது. அது வந்து என்ன அர்த்தம்னே புரியாது. ஒருவன் உன் கன்னத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் காட்டுன்னு சொல்லும் போது அது சரீர வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அது புரியாது. அது எப்படி காட்ட முடியும்? அந்த கோப தாபம் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு, சரீரத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு இதனுடைய அர்த்தமே புரியாது. எப்போ சரீரத்தை விடுபட்டு ஆன்மாவுக்கு அடிமையா அவர் மாறி ஆன்மா சொல்றபடி கேட்கிறாரோ அப்பதான் ஒருத்தன் கன்னத்துல அரைஞ்சா கூட மறுகணத்தை காட்டுவான். அந்த ஆன்மீக வாழ்க்கைய வாழ்றதுதான் அத நம்மளுடைய ஒரு கடைசி ஒரு எய்ம், ஒரு நம்மளுடைய அது என்ன சொல்றது முக்கியமான குறிக்கோள். ஆமா, அதுதான் வந்து நமக்கு எண்ட் ஆஃப் திஸ் லைஃப். இந்த வாழ்க்கையினுடைய சாரமே நீ வந்து சரீர வாழ்க்கையை விட்டு சரீரம் வந்து செத்து போகணும். சரீரம் வந்து உணர்ச்சியற்ற டெட் பாடியாட்டு நம்ம மாறணும். சரீர சம்பந்தப்பட்ட எந்த ஆசாபாசமும் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஆன்ம நினைவு தான் இருக்கணும். ஆன்ம நினைவுல இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், ஆண்டவர் நமக்கு காட்சி அளிப்பார். ஆன்மீக வாழ்க்கை நம்ம சோல் கான்சியஸா மாறும்போது தான் ஆண்டவர் நம்மகிட்ட இடைப்பட்டு பேசுவாரு. அந்த ஆன்மா தான் ஆண்டவரை வந்து சந்திக்க முடியும், ஆண்டவரை பார்க்க முடியும், ஆண்டவரை பேச முடியும். அது வந்து நம்ம பிராக்டிஸ் இருக்குது, அதை பிராக்டிஸ் பண்ணணும்.